இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் பீட்ரூட்டும் பேரிச்சம்பழம் வச்சு தாங்க நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கிறதோட நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த பீட்ரூட்டு மேலே இருக்கிற தோல்லாம் துருவி எடுத்துகிட்டு நம்ம ஒரு ரொம்ப சின்ன பீஸ் வேணாங்க, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாங்க. 2 பீட்ரூட்டை நான் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணின்னு வந்துட்டேங்க. இது நம்ம ஒரு குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் நம்ம போட்டுடலாங்க. 2 பீட்ரூட் எடுத்ததுக்கு ஒரு 8 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கோங்க. இது நம்ம கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அதுவும் குக்கரில் போட்டுடலாங்க. பேரிச்சம்பழத்தில் இருக்கிற கொட்டையெல்லாம் நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் நம்ம இந்த குக்கரில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த குக்கர்லேயே இந்த பேரிச்சம்பழம் போட்டுடலாங்க. 8 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ பேரிச்சம்பழம் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது 4 விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் 4 விசில் வச்சு எடுத்துன்னு வந்துட்டேங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது ஆறணுங்க. நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாங்க, தனியாக வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆறட்டங்க. அந்த பீட்ரூட்டு பேரிச்சம்பழம்லாம் கொஞ்சம் நேரம் ஆறணுங்க. ஆறினவுடனே நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த தண்ணியை தனியாக வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கின்னு இந்த பீட்ரூட் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பீட்ரூட் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. பாருங்கள், இவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணியில் என்ன பண்ணலாம், நம்ம 2 பீட்ரூட் எடுத்ததுக்கு 1 கப்பு வெல்லம், இந்த வெல்லத்தை போட்டு நம்ம இந்த பீட்ரூட் தண்ணியிலே நல்லா நம்ம கரைச்சிக்கலாங்க. இந்த தண்ணியிலே போட்டு நம்ம கேஸில் கொஞ்ச நேரம் சூடு பண்ணால் போதுங்க, கரைஞ்சிடும் வெல்லம். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சின்னு இருக்குதுங்க. கரைஞ்சா போதுங்க வெல்லம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. கேஸ் பற்ற வச்சுட்டு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி வச்சா நம்ம பீட்ரூட் பேஸ்ட்டு போட்டுடலாம். பீட்ரூட் பேஸ்ட் போட்டோங்க நம்ம அரைச்சது. இப்போ நம்ம கரைச்சி வச்சோம் பாருங்கள் வெல்லம், அதை இதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம தண்ணிலாம் எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க, இதுவே நம்மளுக்கு சரியாக போயிடும். நம்ம ஏன் வெடிக்கட்டுறோன்னா வெல்லத்தில் கல் மண் தூசு இருக்குங்க, அதனால் நம்ம வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். கலக்கி விடலாம். நம்ம இது நல்லா கொதிக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இது மாதிரி ஒரு லிட்டு போட்டு மூடிடலாங்க. ஏன்னா மேலெல்லாம் தெறிக்கும், அதனால் மூடிடலாம். நம்ம அப்புறமா நடுவில் நம்ம எடுத்து நம்ம கலக்கி கொடுத்துக்கலாங்க. எடுத்து நம்ம கலக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷங்க, இன்னும் கொஞ்சம் திக்காக வரணுங்க. நம்மளுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் வேணுன்னா ஊற்றிக்கோங்க, இல்லை வேணான்னா விட்டுடுங்க. ஆனால் நெய் ஊற்றினா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இன்னும் 2 நிமிஷம் நல்லா திக்காகி வரட்டுங்க. நமக்கு ஜாம் பதத்துக்கு வரணுங்க. ஜாம் பதத்துக்கு நல்லா திரண்டு வந்துடுச்சுங்க. 1/4 ஸ்பூன் லெமன் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் வேணுன்னா லெமன் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஒட்டாத வருது. லெமன் பிழிஞ்சிட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்கி குடிக்க தேவையில்லைங்க. உங்களுக்கு இந்த கடாயில் ஒட்டாத வருது பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறதோட நம்ம பீட்ரூட் ஜாம் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 3 மாதம்னா கூட நல்லாயிருக்குங்க. ஆனால் வெளியே வச்சோம்னா ஒரு 10 டேஸ் நல்லாயிருக்குங்க. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. 2 பீட்ரூட் எடுத்ததுக்கு எனக்கு இவ்வளோ ஜாம் வந்திருக்குதுங்க. நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்க தேவையில்லைங்க. நம்ம டக்குன்னு பசங்களுக்கு மடமடன்னு செஞ்சு கொடுத்துட்லாங்க.
பசங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ஜாம் தடவி கொடுத்துடலாங்க. கடையில் வாங்க தேவையில்லைங்க, நம்ம வீட்டிலையே வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க. சப்பாத்தியோட வச்சுன்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணலங்க, வெல்லம் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. பீட்ரூட் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. வீட்லேயே வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஜாம் ப்ரெட்டும் வச்சு கொடுக்கலாங்க. சப்பாத்தியோடவும் கொடுக்கலாங்க. டக்குன்னு வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம், டைம் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம சப்பாத்தியோட இந்த ஜாம் எடுத்துன்னு போகலாங்க. வெளியே வச்சோம்னா நம்ம ஒரு 10 நாள் நல்லாயிருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 3 மாதத்துக்குன்னா கூட நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.